ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய் என தாயோடு சேர்த்து சொல்லும். தாயே தமிழே உன்னை வணங்கி. பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அதிகாரிகளே, காவல்துறை பாதைக்கு நம்ம போகவே கூடாது. போதையின் பாதைக்கு போகாம நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நல்லா படிக்கணும், அருமையா படிக்கணும். நல்லா படிப்பீங்களா? சூப்பரா படிப்பீங்களா? உங்க சார்பா ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, என்னது? தயவு செய்து எங்க பசங்களுக்கு ஒரு பிடி பீரியட் கூட கட் பண்ணாதீங்க. பசங்க நல்லா விளையாடட்டும். பிடி பீரியடை கட் பண்ணிட்டு மேக்ஸ் கிளாஸ் வைக்க வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாள் வித்தியாசமா மேக்ஸ் கிளாஸை கட் பண்ணி பிடி பீரியட் அனுப்புறீங்களா? இல்ல. பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாடி வேர்வை சிந்தி நல்லா ஜாலியா விளையாடி அப்படி கையை கால தொடச்சு வந்து முக்கிய திறந்தா வைங்க, நன்றாக ஏறும். தமிழர்கள் அறிவில் சிறந்த தமிழர்கள். சுவையை 6ஆக வைத்தான், நிலத்தை 5ஆக வைத்தான், திசையை 4ஆக வைத்தான், தமிழை 3ஆக வைத்தான், வாழ்வை 2ஆக வைத்தான், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான், அதை உயிருக்கும் மேல முதல் இடத்தில் வைத்தான். அவன் தான் தமிழன். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் கொஞ்சம் கண்டிக்க தான் செய்வாங்க, அடிக்க மாட்டாங்க. அவன் கையில் இருந்த குச்சையெல்லாம் பிடிச்சி ஜீவோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் கடுமையா பேசுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு கல்லுல உளிய வைத்து சிற்பி கைப்பட்டு அது தேவையில்லா பகுதி நீங்குகிற போதுதான் கல்லுக்குள் இருக்கிற சிற்பம் வெளியே வரும். ஒரு மாணவன் மாணவியின் மீது ஆசிரியர் பட்டுக்கொண்டு ஒரு கோபத்தோடு அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லி தருகிற பொழுதுதான் ஒரு மாணவனில் இருக்கிற சிறந்த மனிதன் வெளியே வருவான். எனவே ஒரு ஆசிரியர்களுக்காக அவர்கள் மீது பெரிய பற்றும் பாசோட இருக்கும். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க சண்டை போடாதீங்க. ஏன் தெரியுமா? குழந்தைங்க ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையை தான் என் கண்மணிகள் பேசுறாங்க. அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கு, சிரிச்சு பேசுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. ஒரு குழந்தை ஆடும், ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஓடும், ஏதாவது ஒரு குழந்தை தான் எழுதும், ஒரு குழந்தை நல்லா பேசும், படிக்கும். எல்லா குழந்தையும் எல்லாமே பண்ண முடியாது. மீனை கொண்டு வந்து பறக்க விட முடியுமா? பறவையை கொண்டு வந்து நீந்த விட முடியுமா? மானை கொண்டு வந்து வேட்டையாட முடியுமா? புலியை பசிக்கிறது என்பதற்காக புல்லை தின்ன சொல்ல முடியுமா? அதனதன் இயல்பில் அதனது இருக்கும். நீங்க மென்மையா குழந்தையை கையாளுங்க. இந்த மென்மை உணர்வு இருக்கு பாருங்க, இந்த மெல்லியது வலிமையானதை இறுதியில் வெல்லும். என்ன இது? தன்மையானது வலிமையானதை இறுதியில் வெல்லும். மென்மையானது தண்ணீர், வலிமையானது பாறை. 100 ஆண்டு காலம் பாறையின் மீது நுரைத்தண்ணி ஓடுகிற ஒரு ஆற்று நீர் அந்த பாறை அப்படியே கரைச்சு. வலிமையானது பல், மென்மையானது நாம். அன்பை நம்புவோம். வசவாளர்கள் எரிகணைகளை வீசுகிற போது கூட அதை மலர் மாலைகளாக தாங்கி நாகரிக அரசியல் நடைபெறுகிறோம். அதனால்தான் எங்கோ ஏழை எளிய வீட்டு பிள்ளையாக இருந்த எங்களை இந்த மேடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்னா அதுக்கு ஒரே காரணம், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய் என்ற மாமனிதர். அந்த மாமனிதர் மட்டும்தான் காரணம். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு அதே சொன்னேன் கண்மணிகளே, உசுப்பேற்ற வேண்டும், உம்முன்னு கடுப்பேற்ற வேண்டும், நம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு ஜாலியா நல்லா படிங்க, விளையாடுங்க. அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.